மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி சிக்கன் பெப்பர் ஃப்ரை ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்னு அந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். இந்த சிக்கன் மிளகு வறுவலில் நம்ம மிளகாய்த்தூள் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. மிளகு சீரகத்தை மட்டும் பொடி பண்ணி சேர்க்கறனால இது ரொம்ப சுவையாக இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி தான். ஸோ வாங்க இந்த வீடியோவில் போய்ட்டு சிக்கன் மிளகு வறுவல் எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ சிக்கனை 2-3 தடவை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல மிக்சி ஜாரில் மிளகு சீரகத்தை நம்ம நல்லா நுணுக்கிக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன். இங்கே உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகு சேர்த்துக்குங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது 3 பொருட்களையுமே நல்லா நுணுக்கி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா நுணுக்கியாச்சு, நல்லா பவுடராக நுணுக்கியாச்சு. இது இப்போ இருக்கும். அடுத்ததான் நம்ம சிக்கனை வறுக்க ஆரம்பிச்சிடலாம். கடாயில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் இப்போ நல்லாவே சூடாயிருச்சு. எண்ணெய் சூடான பின்னாடி இதில் 6 லவங்கம், ஒரு சின்ன 2 துண்டு பட்டை, அப்புறம் 3 ஏலக்காய், இவ்வளோ தான். இது எல்லா பொருட்களையும் சேர்த்து கொஞ்சம் வாசனை வந்த பின்னாடி 6 வரமிளகாவை 2ஆக கீறி சேர்க்குறேன். இதை லைட்டாக எண்ணெயில் வறுத்துக்கலாம். வறுக்கும் போது ஸ்டவ்வை மிதமான தீயிலே வச்சு வறுத்துக்குவோம். அதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்க்குறேன். இதையும் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் இப்போ வந்துருச்சு. அடுத்ததாக இதில் நம்ம இப்போது இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கும் போது மிதமான தீயிலே வச்சு அடிப்பிடிக்காமல் இருக்க நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கி பச்சை வாசனை போன பின்னாடி 2 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். இதே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். மஞ்சத்தூள் பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த எண்ணெயிலே லைட்டாக வதக்கிக்கலாம். எண்ணெயிலே லைட்டாக நல்லா வதக்கியாச்சு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ண பின்னாடி நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கன் துண்டுகள் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். சிக்கன் துண்டுகள் எல்லாமே இப்போ சேர்த்தாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ சேர்த்துக்குவோம். அதுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க மிளகு சீரகத்தை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மிளகுத்தூள் கூட நல்லா சிக்கன் கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா ஒரு 5 நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இதில் தண்ணி எதுவும் இப்போ சேர்க்க வேணாம். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். நடுநடுவில் மட்டும் மூடியை திறந்து கடாயில் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு சிக்கனை ஒரு தடவை கிண்டி விட்டுக்கலாம். இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப சுலபம். இதில் நம்ம தக்காளியோ இல்லை மிளகாய்த்தூள் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. மிளகு மட்டும் பொடி பண்ணி சேர்க்குறோம். நல்லா காரசாரமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ திரும்ப ஒரு தடவை மூடி வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடியை திறந்து பார்க்கலாம். சிக்கன்லாம் ஓரளவு நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம மூடி வைக்காமல் இருக்கிற தண்ணியெலாம் நல்லா வற்றட்டும். சிக்கன் நல்லா சுருள வரட்டும். அது வரைக்கும் இதை வறுத்து விட்டுக்கலாம். வறுக்கும் போது ஸ்டவ்வை மிதமான தீயிலே வச்சு வறுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லாவே வெந்துருச்சு. நல்லா வெந்து கலர் மாறிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி சுருள வரணும். அப்போ தான் சிக்கன் பெப்பர் ஃப்ரை ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கடைசியாக நல்லா இது வாசனையாக இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு அப்புறம் கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இவ்வளோதாங்க, சூப்பரான சிக்கன் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கோழி மிளகு வறுவல். இந்த கோழி மிளகு வறுவல் செய்கிறது ரொம்ப ஈஸி. செய்கிறதுக்கு அதிகமான பொருட்கள் தேவைப்படாது. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். இது எல்லா வகையான குழம்புக்கும் அப்புறம் ரச சாதம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஸோ இவ்வளோதாங்க, சூப்பரான சிக்கன் பெப்பர் ஃப்ரை ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ கீழே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.